முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். முதல் முறையா நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுதான் நீங்க எனக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா நான் பார்க்குறேன். இன்னைக்கு நம்முடைய நிஃப்டி எக்ஸ்பைரி டே. இன்னைக்கு பார்க்கும்பொழுது காலையில நிஃப்டி ஒரு நல்ல ஒரு இறக்கத்த குடுத்துச்சு. அது ஓப்பன் ஆன இடத்துல இருந்து அப்படியே நல்ல ஒரு இறக்கத்த குடுத்து போச்சு. ஆனா அங்க இருந்து ஒரு மிடில் டைம், அதாவது மிடில் ஆஃப் டேல பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி அதே ரேஞ்சிலே ஒரு மாதிரி க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிஃப்டி கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அந்த வீடியோல பார்ப்போம். அது மட்டும் இல்லாம நிஃப்டிலே டாப் கெய்னரா அந்த எம்&எம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஷேர் வந்திருக்கு. இவங்களுடைய சேல்ஸ் டேட்டா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்துச்சு. ஆட்டோ சேல்ஸ் டேட்டா சூப்பரா வந்துச்சு. இப்போ குவார்டர்லி ரிசல்ட்டும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல நாம பார்ப்போம். தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட்ல கோல்டோட பிரைஸ், இந்த 22 கேரட் கோல்டு பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஒரு நாளுக்கு ஒரு கிராமுக்கு 180 ரூபா அளவுக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. இறங்குறது தான் இறங்குது. ஒரு 500 1000 இறங்கி ஒரு 12,000 பக்கம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கோல்டு வாங்கலாம். இது எங்க 100 ரூபாய் 200 ரூபான்னு இறங்குது. திரும்ப ஏறுறப்போ ஒரே நாள்ல 300 400 ஏற்றத்தை கொடுத்துருது. அடுத்து இந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸ் பார்த்தும் பொழுது தற்சமயம் ஒரு பேரலுக்கு ஒரு 2 கிட்டத்தட்ட ஒரு 3% அளவுக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு. இதே பேரல் வைஸ்ல நம்ம யூஎஸ்டில சொல்லணும்னா ஒரு பேரல் பிரெண்ட் க்ரூட் பார்க்கும்போது ஒரு $3 அளவுக்கான இறக்கத்தை கொடுத்து தற்சமயம் வரைக்கும் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி கோல்டு பார்க்கும்பொழுது பாசிட்டிவா ட்ரேட் ஆகுது. நாளைக்கு இதே மாதிரி நம்மளுடைய மார்க்கெட்ல கோல்டு ஒரு ஏற்றத்தை கொடுத்தாலும் கொடுக்கலாம். அடுத்து அமெரிக்கனோட ஃபியூச்சர் மார்க்கெட்டு தற்சமயம் நம்ம மார்க்கெட்டுக்கு பால் பாயசத்தை ஊத்திட்டு அமெரிக்கன் மார்க்கெட் மட்டும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 0.5% அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து இந்த நிஃப்டியை பார்க்கும்பொழுது இன்னைக்கு ஏன் வந்து ரெக்கவர் ஆச்சு அப்படின்றத நம்ம கண்டிப்பா சொல்லிடுவோம். ஏன்னா ரீசன் இருக்கணும்ல. சும்மா ஏற்றத்தை இறங்குச்சு திரும்ப ஏறுச்சுன்னு பொத்தாம் பொதுவாக சொல்லிட்டு போக முடியாது. காரணம் அது ஏறுறதுக்கு என்ன ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன்னா, இது பார்க்கும் பொழுது இந்தியன் ருபி வந்து யூஎஸ்டி அதாவது அமெரிக்கன் டாலருக்கு ஆப்போசிட்டா எப்படி இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்குன்னு. காலையில 95 ரூபாய் 26 பைசா அளவுக்கு ட்ரேட் ஆச்சு, ஓப்பன் ஆச்சு. அங்க இருந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்து 95 ரூபாய் 40 பைசா அளவுக்கு போயிடுச்சு. அதாவது இந்தியன் ருபி பார்க்கும் பொழுது வீக் ஆச்சு. அதனால மார்க்கெட் அப்படியே ஒரு மாதிரி வீக்காகி கீழே போச்சு. அப்புறம் திரும்ப பார்க்கும்போது நிஃப்டி வந்து ஒரு மாதிரியே ரெக்கவர் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த யூஎஸ்டி பார்க்கும் பொழுது ஒரு 95 ரூபாய் 40 பைசால இருந்த இந்தியன் ருபி பார்க்கும்போது அங்க இருந்து இந்தியன் ருபி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகி 95 ரூபாய் 15 பைசால க்ளோஸ் ஆச்சு. அந்த ஒரு காரணத்தினால இந்தியன் ருபி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தான காரணத்தினால நம்ம மார்க்கெட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை காட்டியிருக்கு. ஆனா இன்னும் நம்ம எவ்வளவு நாளைக்கு நம்ம இந்தியன் ருபி ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னா இந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து $100 மேலேயே இருக்கும் வரைக்கும் இது வந்து இந்தியன் ருபி ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் பார்க்குறேன். பார்ப்போம் தொடர்ந்து. அடுத்து இன்னைக்கு பண்ண சம்பவத்திலே ஒரு பெரிய சம்பவம் எதுன்னு கேட்டா இந்த எல்என்டியோட Q4 ரிசல்ட் தாங்க. Q4 ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்என்டி நல்லாவே கொடுத்துருந்தாங்க. நல்லா மீன்ஸ் எதிர்பார்த்ததை விட பெட்டராகவே கொடுத்துருந்தாங்க. அப்போ இவங்களுடைய இந்த அமெரிக்கா ஈரான் பிரச்சனையால இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல குண்டு போட்டுட்டே இருந்தாங்களே, இவங்களோட பிசினஸ் பாதிக்கப்படுமே, இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் வந்து பெருசா அடிவாங்கன்னு நிறைய பேர் நினைச்சிருக்கலாம். ஆனா நான் அதை வந்து அப்படி பார்க்கல. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த Q4 ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த 3 மாசத்துடைய டேட்டா தான் வரும். இந்த சண்டை எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா பிப்ரவரி 28, அதாவது 2 மாசம் 3 மாசம் குவார்டர்லி ரிசல்ட்டோட இம்பாக்ட் இருக்குன்னா 2 மாசம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தான் அவங்களோட பிசினஸ் நடந்துச்சு. இந்த 3வது மாசம் மார்ச்ல தான் வந்து அதுல கொஞ்சம் அவங்களுக்கு இன்டரப்ஷன் இருந்துச்சு. அதாவது தடங்கல்கள்லாம் இருந்துச்சு. அதனால பெருசா அந்த ரிசல்ட் வந்து இம்பாக்ட் ஆகல. ஓரளவு நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. ஆனா அடுத்தடுத்த மாதங்கள் அப்படி இருக்குமான்னு கேட்டா சான்ஸ் கம்மி. ஏன் அப்படின்னா மார்ச் ஃபுல்லா வேலை பெருசா நடந்திருக்காது. அது போன குவார்டர்லி ரிசல்ட்டோட போயிடும். ஏப்ரல்ல பெருசா வேலை நடந்திருக்காது. இந்த மேலையும் பார்க்கும் பொழுது இன்னமும் அங்க வந்து சண்டை பெருசா சீஸ் ஃபயர் வரல, போர் நிறுத்தம் வரல. தற்சமயம் வரைக்கும் சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கு. அதனால ஒருவேளை இந்த எல்என்டியோட ப்ராஃபிட் அடி வாங்கணும்னா அடுத்த இந்த ஃபினான்சியல் இயர்ல Q1 ரிசல்ட் வேணா கொஞ்சம் பாதிப்புகள் தரலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. நம்ம அதை அடுத்த குவார்டர்லி ரிசல்ட்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஷேர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 38 ரூபாய் டிவிடெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து கோஃபோர்ச்சுங்க. நம்ம வந்து எப்பவுமே இந்த மிட் கேப்ல இருக்கக்கூடிய, அதாவது நான் வந்து எப்பவுமே சொல்றேன், நான் ப்ளூ சிப் கம்பெனிக்கு எதிரான ஆள் கிடையாது. ஆனா அந்த மிட் கேப் கம்பெனிஸ் வந்து எதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் பாராட்டி பேச வேண்டிய சில சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த ஐடி தான் இவங்களுடைய மெயின் பிசினஸும் ஐடில தான் இருக்காங்க. இவங்களோட ரிசல்ட்டை பாருங்க. குவார்டர் அண்ட் குவார்டர்ல அப்படியே டபுள் பண்ணி கொடுத்துருக்காங்க. 300 கோடி தாங்க லாஸ்ட் குவார்டர்ல கொடுத்துருக்காங்க. இப்போ 666 கோடி. அதே மாதிரி லாஸ்ட் மார்ச்லயுமே 300 கோடி அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 660.
இயர் ஆன் இயர்லையும் சரி, குவார்டர் ஆன் குவார்டர்லையும் சரி, இவங்களுடைய ரிசல்ட் அப்படியே 100% டபுள் ஆகி இருக்கிறது. இந்த ஒரு காரணத்தினால நாளைக்கு என்ன நடக்கும் இந்த ஷேர்ல நான் எதிர்பார்க்குறேன்னா, ஒரு 3ல இருந்து ஒரு 5% அளவுக்கான ஏற்றத்த குடுக்கலாம். மேபி அதற்கு மேல கூட குடுக்கலாம். ஏன்னா மிட் கேப்ப பொறுத்தவரைக்கும் அதுல வந்து ஸ்விங் வந்து கொஞ்சம் வேகமா இருக்கும். அதாவது வேகமாவும் ஏறலாம். அதே மாதிரி வேகமாவும் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இவங்க ரிசல்ட் நல்லா குடுத்த ஒரு காரணத்தினால, இந்த ஐடி ஸ்டாக் ஒரு ஏற்றத்த நாளைக்கு குடுக்கறக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே இந்த ஐடி ஸ்டாக்ஸ்ல எல்லாமே பொத்துன்னு விழுந்து கிடக்கு. இந்த டிசிஎஸ் ஆகட்டும், இன்ஃபி ஆகட்டும், ஹெச்சிஎல், விப்ரோலாம் பெருசா ரிசல்ட் இல்ல. அதனால விழுந்து ஒரு மாதிரியா ஃபிளாட்டா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனா 100% ப்ராஃபிட் கொடுத்த காரணத்தினால நாளைக்கு அதற்கான அலங்காரம் இந்த ஷேர் கிடைக்கும் நான் நம்புறேன். பார்ப்போம். அடுத்து இந்த பிஇஎல்ங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அது ஏன்னா இது ஒரு ப்ளூ சிப் கம்பெனி தான். அப்ப இந்த ஷேரை நான் வந்து பெருசா நெகட்டிவா பேசினதே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய பிசினஸ் மாடல் அடுத்தடுத்த நாட்கள், அதாவது வரக்கூடிய வருடங்கள்ல இவங்க எப்படி பிசினஸ் பண்ண போறாங்கன்றது எனக்கு கிளியரா விஷன் இருக்கு. என்னன்னா, தற்சமயம் வரைக்கும் எங்களுக்கு ஆர்டர் புக் 75,000 கோடிக்கு மேல வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, இன்னமும் ஒரு 1,250 கோடி அளவுக்கான டிஃபென்ஸ் ஆர்டர் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து ஆர்டர்ஸ் வின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல இந்தியா வந்து டிஃபென்ஸ்க்கு பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன டிப்ல நம்ம வாங்குறது தவறு இல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஏன்னா, எப்பவுமே பார்க்கும்பொழுது நான் வந்து ப்ளூ சிப்ப குறை சொல்றேன், ப்ளூ சிப்ப குறை சொல்றேன்னு நெறைய நண்பர்கள் நெனச்சிருக்கலாம். நான் எல்லா ப்ளூ சிப்பையும் குறை சொல்றது இல்லங்க. சரியா கரண்ட் சிச்சுவேஷன்ல சரியில்ல. இப்ப ஐடி ஸ்டாக்ஸையும் நான் குறை சொல்றேனான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அவங்க எப்ப ஏஐல அவங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் அதிகப்படுத்தி, அது மூலமா வருமானம் வருதோ, அப்பதான் வந்து அது மேல நோக்கி ஏற்றத்த குடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால தான் தற்சமயம் நான் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தா நெறைய ஸ்டாக்ஸ ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரி, இப்ப இந்த ஸ்டாக் வருவோம். இந்த ஸ்டாக் இப்ப நம்ம வாங்கலாமா அப்படின்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் இந்த குவார்டர்லி ரிசல்ட் இவங்க சூப்பரா தான் குடுத்தாகணும். வேற வழியே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த ஷேர் பாருங்க, அழகா ஒரு ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆயிருக்கு. எங்க முன்னாடி பாருங்க 360 சார்ட்லயே காட்டுறேன் பாருங்க நண்பரே. 360ல ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்துச்சு. அடுத்து 380 பாருங்க, இந்த சைடுல உங்களுக்கு பிரைஸ் தெரியுது பாருங்க. 380ல ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு. அது எடுத்துச்சா? அதுக்கு அடுத்த சப்போர்ட் எங்க மேல போச்சு, கீழே இறங்குறப்ப அடுத்த ஒரு சப்போர்ட் 400 ரூபீஸ்ல சப்போர்ட் எடுத்து மேல போச்சு. அப்ப பாருங்க, 360ல ஒரு சப்போர்ட், 380ல ஒரு சப்போர்ட், 400ல ஒரு சப்போர்ட். அப்ப அடுத்து இந்த ஷேர் மேல நோக்கி கீழே இறக்கத்தை கொடுத்து வந்துகிட்டு இருக்கு. அப்ப எங்க இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணா 420. கரெக்டா நீங்க 420 எதிர்பார்க்க முடியாது. ஒரு 420ல இருந்து 425 ரூபீஸ் வரைக்கும் இது ஒருவேளை வந்துச்சுன்னா அந்த டைம்ல நாம இதுல, அதாவது உங்களோட ஓன் முடிவு எடுத்துக்கோங்க. நான் என்னுடைய ஒப்பீனியனை தான் சொல்றேன். ஒருவேளை 420ல இருந்து 425 வரைக்கும் வந்துச்சுன்னா அந்த டைம்ல இதுல சில குவான்டிட்டிஸ் வந்து நான் வாங்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கேன். சரி, இது எந்தெந்த டைம் ஃப்ரேம்ல வந்திருக்குன்னு பாருங்க. இது செப்டம்பர் மாசம் வந்திருக்கு 360. அங்க இருந்து ஒரு 3 மாசம் டிசம்பர்ல 380. அடுத்து மார்ச். கரெக்டா 3 மாசம் கேப் பாருங்க. டைம் ஃப்ரேமும் கரெக்டா இருக்கு பாருங்க. 3 மாசத்துக்கு ஒரு முறை 20 ரூபா ஸ்விங் கொடுத்துருக்கு. இப்ப மார்ச்ல வந்திருக்கு 400 ரூபீஸ் வந்து மார்ச்ல வந்திருக்கு. அப்ப ஜூன் மாசம் கண்டா, ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த அதே டைம் ஃப்ரேம் வச்சு சொல்றேன். அப்போ ஒருவேளை ஜூன் மாசத்துல, அதாவது மேயோட எண்ட்லயோ ஜூன் ஃபர்ஸ்ட்லயே ஒரு 420 ரூபீஸ் 425 ரூபீஸ்க்கு வந்தால் வாங்கினாலும் வாங்கலாம். உங்களுடைய முடிவை நீங்க எடுத்துக்கங்க. அடுத்து இந்த நெட்வெப் ஷேருங்க. இந்த நெட்வெப்பை பாருங்க, ஃபினான்சியர் 27ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து ஏஐல வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். அதனால எங்களுடைய ரெவன்யூ growth வந்து ஒரு 30லேருந்து 35% வரைக்கும் இந்த ஃபினான்சியல் இயர்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எந்த ஒரு ப்ளூ சிப் கம்பெனியாச்சும் சொல்லியிருக்காங்களா? நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. ஹெச்சிசியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அடுத்து ஒரு 3-4 வருஷத்துல நாங்க இதுல ஏஐல இன்வெஸ்ட் பண்ண போறோம். வருஷம் வருஷம் எங்களுக்கு வந்து ஒரு 20% வரைக்கும் தான் இந்த ஏஐ மூலமா எங்களுக்கு ரெவன்யூ இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இவங்கள பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாம இந்த நெட்வொர்க் டெக்னாலஜி இப்ப ரீசென்ட் டேஸ்லனா இப்ப சம் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அது வந்து லிஸ்ட் ஆச்சு. லிஸ்ட் ஆனதுல இருந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, இது ஒரு ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த மாதிரி எந்த ஒரு பெரிய ஒரு நபர்களும் உங்களை இந்த மாதிரி ஷேர்ஸ் வந்து வாங்கலாம் மீன்ஸ் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணக்கூடிய ரேஞ்சில் வருது, இந்த மாதிரி இதுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. சும்மா நியூஸை ரீட் பண்ணுற மாதிரி ரீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸை சொல்லுவாங்களான்னு கேட்டால் ரொம்ப ரேர் தான். சில பேர் சொல்கிறாங்க. அடுத்து மணப்புறம்ங்க. இந்த மணப்புறம் ஷேர்லாம் கோடாலி தேலத்தை குடிச்சிட்டு குப்புற படுத்து கிடந்தவன் தான். இப்போ என்னவோ ஒரு மாதிரியா தெளிஞ்சு போய் மேல் நோக்கி போய்கிட்டு இருக்கான். சரி, இப்படி மேல் நோக்கி போய்கிட்டு இருக்கானே, இந்த குவார்டர்லி ரிசல்ட்டும் பார்க்கும்பொழுது குவார்டர்லி ரிசல்ட் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது.
அந்த ஒரு காரணத்தால ஜெஃப்ரீஸ் ரேட்டிங் ஏஜென்சி, அதாவது வெளிநாட்டுக்காரங்க வெள்ளக்கார ரேட்டிங் ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்சமயம் ட்ரேட் ஆகக்கூடிய பிரைஸ்ல இருந்த ஷேர் வந்து ஒரு ₹360 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ₹360 அது ஒரு பக்கம் போகட்டும். இப்ப என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்னு நாம போய் பார்த்தா, என்ன பிரைஸ்ல இருக்கு? 307. நான் அதாவது ஜேம்ஸ் பாண்ட் 007 மாதிரி 307ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ₹360னா ஒரு ரஃபா கால்குலேஷன் பார்த்தாலும் ஒரு 20% அளவுக்கான ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த ஷேரை பத்தி சொல்லியிருக்காங்க. போகுமா அப்படிங்கிறத இந்த குவார்டர்லி ரிசல்ட் வந்து நல்லா கொடுத்துருக்க ஒரு காரணத்தினால அதுவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா மேபி சான்ஸ் இருக்கு ஜெஃப்ரி சொன்ன மாதிரி நடக்கிறதுக்கு. அதுக்கடுத்து இந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஷேரை பொறுத்த வரைக்கும் நிஃப்டிலே டாப் கெய்னரா வந்துச்சுங்க. எவ்வளோன்னா ஒரு 3.25% அளவுக்கு, அதாவது இறக்கத்தை கொடுத்து போய்கிட்டு இருக்க மார்க்கெட்லையும் இன்னைக்கு நம்ம நிஃப்டியே ஒரு 80 பாயிண்ட்டுக்கு மேலே நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆயிருக்கு. அந்த ஒரு வீக்கான மார்க்கெட்லையும் இது ஒரு 3.5% அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா ரிசல்ட் தான், வேற என்ன. ரிசல்ட்டை போய் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. லாஸ்டா மார்ச் 2025ல 3500 கோடி தான் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க. ஆனா இப்ப 5200 கிட்டத்தட்ட ஒரு 1700 கோடி அளவுக்கான லாபத்தை கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி குவார்டர் அண்ட் குவார்டர்லையும் பார்க்கும் பொழுதும் கொஞ்சம் ப்ராஃபிட் தான். அதனால இந்த ஷேர் நாளைக்கு ஏறிடுமா அப்படின்னு கேட்டா நம்பர்ஸ்ல பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா வேற ஒரு சில கிரைட்டீரியாவை பார்க்கும் பொழுது சரியில்லை. ஏன்னா இபிஎஸ் கொஞ்சம் விழுந்திருக்கு. அதே மாதிரி மார்ஜின் வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. அந்த ஒரு காரணத்துல நம்பர்ஸை பேஸ் பண்ணி மட்டும் பார்த்தா நல்ல ரிசல்ட் தான். ஆனா மார்ஜினை இபிஎஸ்ஐயும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. இந்த ஷேர் ஒருவேளை தொடர்ந்து மேல் நோக்கி ஏற்றத்தை கொடுத்துச்சுன்னா மகிழ்ச்சி தான். டெக்னிக்கலா பார்க்கும் பொழுது உண்மையிலேயே எல்லாருமே ஃபண்டமெண்டல்னு அதை மட்டும் பார்ப்பாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஃபண்டமெண்டலையும் பார்ப்பேன், டெக்னிக்கலையும் கண்டிப்பா பார்ப்பேன். ஏன்னா அது இல்லை. ஏன்னா ரெண்டையும் பொறுத்த வரைக்கும் மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் உடம்பு உயிரும் இருந்தால் தான் நம்ம நடமாடுற மாதிரி ஷேரையும் பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலையும் பார்க்கணும், டெக்னிக்கலையும் பார்க்கணும். பாருங்க, மேலே எங்க நான் 3800 வேக வேகமாக விழுந்து ஒரு ₹2900 வரைக்கும் வந்தவன் இந்த இடத்துல பாருங்க நல்லாவே ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்த சப்போர்ட்ல தொட்டுட்டு திரும்ப ஏற ஆரம்பிச்சேன். திரும்பவும் மேலோக்கி ஏற்றத்தை கொடுத்து போய்கிட்டே இருக்கு. அதுக்கடுத்து ஒரு 3000, அதாவது 3250 3300ன்றது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே போச்சுன்னா மேபி இவங்களுடைய பழைய ஹையை நோக்கி போகலாம். இந்த குவார்டர்லி ரிசல்ட் நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குது. நம்பர்ஸை பேஸ் பண்ணி, அதாவது ப்ராஃபிட்டை மட்டும் சொல்றேன். நம்பர்ஸை பேஸ் பண்ணி திரும்ப ஏற்றத்தை கொடுத்துச்சுன்னா ஏற்கனவே இந்த 3800 வாங்கி மாட்டினவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி ₹2900 இந்த சப்போர்ட்ல வாங்கினவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். அடுத்து நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு சின்ன ஒரு அதாவது கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. காரணம் என்னன்னா யுஏஇல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கு. அதுல ஒரு 3 இந்தியர்கள் வந்து காயப்பட்டிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால மோடி அவர்கள் இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இப்ப இதுக்கு யுஏஇ, அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 4 மிசைல் வந்து எங்க நாட்டை பார்த்து வந்துச்சு. அதுல 3 வந்து நாங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம். 1 வந்து கடல்ல விழுந்துடுச்சு. ஆனா ட்ரோன் அட்டாக் வந்து நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பண்ணது ஈரான் தான் அப்படின்னு அரப் எமிரேட்ஸ் குற்றம் சொல்லியிருக்காங்க. ஆனா ஈரான் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிடையவே கிடையாது, நாங்க இதை வந்து இந்த ஒரு தாக்குதல் வந்து பண்ணவே இல்லை, இது வந்து எங்க மேல வந்து பழி போடுறாங்கன்னு. ஒருவேளை ஈரான் வந்து இதை செய்யாம கூட இருந்திருக்கலாம். ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அட்டாக்கையும் இது வரைக்கும் அவங்க பண்ணதை மறுத்து பேசவே இல்லை. இஸ்ரேல் மேல குண்டு போட்டதாகட்டும், அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய துபாய் ஆகட்டும், வேற அந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பக்கத்துல இருக்கிற கத்தாரு எல்லாத்துலயுமே குண்டு போடும்போது ஆமா நாங்க தான் போட்டோன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த தாக்குதல் அப்ப நடத்தினது யாரு அப்படின்னு கேட்டா அது சரியா தெரியல. ஆனா இந்த மாதிரி சிவிலியன்ஸ் மேல தாக்குதல் நடத்துறது உண்மையிலே கண்டனத்துக்குரியதுதான். அது சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சத்தமே இல்லாம இன்னொரு பக்கம் என்ன நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. நம்மளுடைய அகில உலக நாட்டாமை ட்ரம்ப் வந்து இந்த மே மாசத்தோட மிடில், அதாவது மே 14-15 டைம்ல சைனாவுக்கு போறாரு. சைனால போய் அவங்களுடைய அதிபர் ஜியை சந்திக்கிறாரு, அதாவது ஜி ஜின்பிங் வந்து சந்திக்கிறாரு. அங்க போறதுதான் போறாரு. அங்கேயும் போய் ஏதாச்சும் வாயை மட்டும் வச்சுட்டு சும்மா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, மதுராவை பண்ண மாதிரி இவர் என்ன பிடிச்சி ஜெயிலில் போட முடியும்? அதெல்லாம் போட முடியாது. அவர் அங்கேயும் போய் ஏதாச்சும் ஒரு வாயை சும்மா வச்சுக்கிட்டு ஏதாச்சும் கொளுத்தி போட்டாருன்னா நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் மீண்டும் ஒரு நெகட்டிவ் பக்கம் திரும்பலாம். அந்த டேட்டை பாருங்க. ஜெரோம் பவல் வந்து அவருடைய டேம் வந்து மே 15ல தான் முடிக்கிறாரு. அதே டைம்ல அவர் வந்து அங்க போறாரு. போயிட்டு வாயை மச்சு வச்சுட்டு சும்மா எதையுமே பேசாம சும்மா கூட ஊமப்படத்தை கூட ஓட்டிட்டு வந்துட்டாருன்னா கூட சந்தோஷம் தான், எது நெகட்டிவா பேசாம.
ஏன்னா மார்க்கெட்டுக்கு நல்லதில்ல. அது ஒருவேளை மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் பேசியிருந்தாருன்னா, மார்க்கெட்ட நம்பி இருக்கிற நமக்கும் அது நல்லது இல்ல. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் நண்பர்களே. வீடியோ பயனுள்ளதா இருந்துருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தயவு செஞ்சு உங்களோட கமெண்ட்ட நீங்க கமெண்ட்ல குடுங்க. ஏன்னா அத பார்க்குறப்ப நெறையா மத்தவங்களுக்கும் அத பார்க்குறப்போ ஒரு ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கும். எனக்கும் என்னுடைய ஸ்கில்ல வளர்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் திங்க் பண்றது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. வீடியோவ உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து முதலீடு செய்வோம். நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.